ஒரு மூட்டையை சுமந்துக்கிட்டு ஒரு சாமியார் தெரு தெருவாக சுற்றின்னு இருப்பார். திடீர்னு நடு ரோட்டில் அப்படியே உட்காந்துருவார். வெயில் மழை அதெல்லாம் அவருக்கு எதுவுமே பாதிக்காது. கடுமையான உச்சி வெயிலாக இருக்கும். எல்லாரும் வெளியில் வர்றதுக்கே யோசிக்கிற நேரமாக இருக்கும். ஆனால் அவர் அப்படியே அந்த வெயிலில் எந்தவித ஒரு காலணி காலில் இருக்காது. அதே நேரத்தில் வேறு எதுவும் தலையில் ஒன்றும் துணியெல்லாம் போட்டுக்க மாட்டார். அந்த நேரத்தில் கடுமையான வெயிலில் உட்காந்துருப்பார். சோன்னு மழை பொழியும். ஆனால் அந்த மழைலாம் அவரை ஒன்றுமே பண்ணாது. அவர் மட்டும் கடுமையான தவம் இருப்பார். எப்பயுமே அந்த தோள்பட்டையில் ஒரு பை இருந்துருக்கும். அதில் விதவிதமான பொருட்கள், அது என்ன பொருட்கள்ங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் கலந்த பொருட்களுடைய மூட்டை, ஒரு துணி மூட்டை எப்பயுமே அவர்கிட்ட இருக்கும். யாராவது வராங்க போகிறாங்க அப்படிங்கக்குள்ள யாருக்காவது தரணும் போல் அவருக்கு தோணும். திடீர்னு தன்னுடைய எதிர்த்தாப்பில் அவங்களுக்கு ஏதாவது அந்த மூட்டையிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்து கொடுப்பாரு. அதுக்கடுத்து அவரை தரிசிக்க வர்றவங்க, அவரை வேண்டிக்க வர்றவங்க, அவங்களுக்கு ஏதாவது கையில் எடுத்து கொடுப்பார். ஏதோ ஒன்று அந்த மூட்டையில் கை விடுவார். ஏதாவது ஒரு பொருள் வரும், அதை எடுத்து அப்படியே கையில் கொடுப்பார். அந்த மாதிரி யாராவது அந்த பொருள் வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம். அன்னையிலேருந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்காகவே நிறைய பேர் காலையில் அப்படியே நிற்பாங்க. அவரை பார்த்து தரிசனம் பண்ணுவாங்க. அவர்கிட்ட அப்படி நமக்கு ஏதாவது கையில் தருவாரா, அந்த மூட்டையிலேருந்து எடுத்து, அந்த துணி மூட்டையிலேருந்து எதாவது எடுத்து நமக்கு தருவாரா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த சுவாமிகள் தர்றது கிடையாது. யாராவது ஒரு சிலருக்கு அவருக்கு தோன்றவங்களுக்கு மட்டும் எடுத்து கொடுப்பாரு. இதுக்காகவே வியாபாரிகள்லாம் காலையிலே வந்துடுவாங்க, சாவி எடுத்துக்கிட்டு, கடை சாவி எடுத்துக்கிட்டு. ஏன்னா சுவாமியை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் கடையை திறந்தோம்னா அன்னைக்கு வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த சுவாமியை கையால் ஏதாவது ஒரு பொருள், அது குப்பையாக இருந்தாலும் சரி, கூலமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அன்னையிலேருந்து அவங்களுக்கு செல்வ நிலை, அன்னையிலேருந்து அவங்களுக்கு ஒரு பணக்கார நிலை, ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும். அதை அனுபவப்பட்டவங்க எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அபாரமான சக்தி கொண்ட சுவாமிகள் பேர் ஸ்ரீ ராகவ சுவாமிகள் அப்படின்னு அந்த மகானுடைய பேருங்க. இந்த மகான் வேட்டைக்காரன் புதூர் அப்படிங்கிற ஊரில் அழுக்கு சுவாமிகளுடைய சமாதியிலேயே உட்கார்ந்து கிடப்பார். அங்கேயே அப்படியே உட்கார்ந்தே இருப்பார். அந்த அழுக்கு சுவாமிகளுடைய ஆசீர்வாதம், அந்த அழுக்கு சுவாமிகளுடைய அந்த மௌன நிலை, அதெல்லாம் இவரை இந்த ஸ்ரீ ராகவ சுவாமிகள் ஒரு பரவச நிலைக்கே அழைச்சிட்டு போகும். இவருக்கு குருநாதர், ஸ்ரீ ராகவ சுவாமிகளுக்கு குருநாதரே அழுக்கு சுவாமிகள் தான். அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருப்பார். அவருடைய அந்த ஞான கண்கள், இந்த ஸ்ரீ ராகவ சுவாமியுடைய ஞான கண்கள் ரெண்டுமே சந்திக்கும் போது உருவாக்கக்கூடிய அந்த பரவச நிலை இருக்கு இல்லைங்களா, அதில் அப்படியே ஜீவசமாதி நிலைக்கே இவர் போயிடுவார். அந்த மாதிரி பல தவநிலையெல்லாம் ஸ்ரீ ராகவ சுவாமிகள் மேற்கொண்டு வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவருடைய பக்கத்திலேயே ஒரு பாம்பு படுத்திருக்கும். இவர் எந்த ஊருக்கு போனாலும் சரி, காட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் இவர் பக்கத்திலேயே ஒரு பாம்பு படுத்தே கிடக்கும். அதை எல்லாருமே பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி கடைசி 3 வருஷத்தில் ஷிரடிக்கே போயிட்டார். ஷிரடி சத்திய சாய்பாபா வணங்கி அங்கவே போய் இருந்துட்டு அதுக்கு பிறகு வேட்டைக்காரன் புதூருக்கு வந்துட்டாங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு போகும் பொழுது நமக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும். நாம் என்ன நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு போகிறோமோ அது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அவர் தவநிலையில் இருந்தபோது எப்படி எல்லாருக்கும் பொருள் கொடுத்து அவங்கள பெரிய அளவுக்கு ஆக்கினாங்களோ, அதே மாதிரி நாமும் அவருடைய ஜீவசமாதிக்கு போய் வேண்டிக்கிட்டோம்னா அவர் பார்த்து நமக்கு ஆசீர்வாதம் தருவார். அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையினுடைய தலையெழுத்தே மாறிடும், தலைவிதியே மாறி நமக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த ஸ்ரீ ராகவ சுவாமியுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா, பொள்ளாச்சி ஆனைமலை பகுதியில் உள்ள ஆத்து பொள்ளாச்சியில் கவுண்டர் தோட்டத்தில் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குது. எப்பயாவது நேரம் கிடைக்கும்போது ஸ்ரீ ராகவ சுவாமியுடைய அந்த ஜீவசமாதிக்கு சென்று வழிபடுவோம். அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய தினத்தில் யோகிகள், தவசிகள், சந்நியாசிகள், சாதுக்களின் அருளாசியால் வெற்றி திருநாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.